ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். ஸோ பேசிக்கா இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸர்சைஸ்லேருந்து நம்ம ஆக்சுவலா இந்த ஹெச்சிஎஃப் எக்ஸர்சைஸ்லேருந்து லாஸ்ட் 4 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு ஸ்லைடுக்கு நான் வந்துடுறேன். ஸோ இப்போ நம்ம வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்சிஎஃப் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Pavitra plans to celebrate Deepavali by distributing sweets and savories to the families which cannot afford to buy them. Pavitra's mother gives 63 adhirasams and 42 murukus. Each family should be given the same number of adhirasams and the same number of murukus. What is the greatest number of families that she can distribute? Okay. உங்க அம்மா வந்து 63 அதிரசம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 42 முறுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னா ஈச் ஃபேமிலி ஷுட் பி given the same number of அதிரசம்ஸ் and the same number of முறுக்குஸ். இது ஒரு பாயிண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க. ஏன்னா ஈச் ஃபேமிலி ஷுட் ரிசீவ் சேம் நம்பர் ஆஃப் அதிரசம்ஸ் அண்ட் சேம் நம்பர் ஆஃப் முறுக்கு. அப்புறம் ஃபைனலாக என்ன கேட்கறாங்கன்னா வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் தட் ஷி கேன் டிஸ்ட்ரிபியூட் அவ்வளோ. ஸோ இது மெயினாக இந்த 2 பாயிண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம எழுதிடலாம். உங்க அம்மா வந்து 63 அதிரசம் வச்சிருக்காங்க. அதிரசம் அதிரசம்ஸ் அண்ட் 42 முறுக்கு 42 முறுக்கூஸ் 42 முறுக்குன்னு எழுதிக்கிறேன். முறுக்கூஸ்னு எழுதுறேன். முறுக்கூஸ். ஓகே. இப்ப இவன் என்ன கேட்டிருக்கான்னா இவன் இந்த கீவேர்டை நீங்க பார்க்கணும். கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் யூ கேன் டிஸ்ட்ரிபியூட்னா காமன் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணனாலே நீங்க வந்து காமன் ஃபேக்டர் கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்புறம் அதுல கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் தட் யூ கேன் டிஸ்ட்ரிபியூட்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வரும் அதுல. ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த கிரேட்டஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டாலே நீங்க இந்த ஹெச்எஃப் கன்சிடர் பண்ணிடலாம். ஹெச்எஃப் எப்படியாவது கண்டுபிடிக்கணுன்றத நீங்க உங்க மைண்டுக்கு ஹெச்எஃப்ன்ற வேர்டு வந்துடணும். ஸோ அதான் பேசிக்கா சொல்ல வரேன். ஸோ இப்போ ஒன்ஸ் 63க்கும் 42க்கும் உள்ள ஹெச்எஃப் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஹெச்எஃப் ஆஃப் 63 அண்ட் 42 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 63 எப்படி எழுதலாம் நீங்க? இது ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதோட ஹெச்சிஎஃப். ஸோ 63 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 63 அண்ட் 42 நம்ம ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 63 நீங்க 7 into 9 எழுதலாம். 9 நீங்க ஃபர்தரா 3 into 3 எழுதலாம். 42 நீங்க 7 into 6 எழுதலாம். 6 நீங்க 3 into 2 எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்க. இது 7 காமனாக இருக்கு. அப்புறம் 3 காமனாக இருக்கு. 3 காமனாக இருக்கு. ஸோ 21 அதாவது ஹெச்எஃப் ஆஃப் காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 6, 3 அண்ட் 42 பார்த்தீங்கன்னா 7 and 3 வரும். 7 and 3. ஸோ இல்லை இப்படி எழுத வேண்டாம். 7 and 3. ஸோ இது ஒன்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 21 கிடைக்கும். ஸோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 63 and 42 will be 21. 21 is the highest common factor. ஸோ 21 ஃபேமிலிஸ்க்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அது கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. இப்போ ஃபர்தர் நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதெல்லாம் அழிச்சிடுறேன். ஸோ வி கேன் டிஸ்ட்ரிபியூட் டு 21 ஃபேமிலிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வி கேன் டிஸ்ட்ரிபியூட் டு 21 ஃபேமிலிஸ்ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 21 ஃபேமிலிக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். சேம் நம்பர் ஆஃப் முறுக்கு அண்ட் அதிரசம். பட் அந்த சேம் நம்பர் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வி கேன் டிஸ்ட்ரிபியூட் டு 21 ஃபேமிலிஸ் பட் எக்ஸ் அதிரசம்ஸ் பிளஸ் ஒய் முறுக்கு அந்த எக்ஸ் அதிரசம்ஸ் எவ்வளோ பிளஸ் ஒய் முறுக்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா டெஃபினட்டா சேம் அதிரசம் பிளஸ் சேம் நம்பர் ஆஃப் அதிரசம் பிளஸ் சேம் நம்பர் ஆஃப் முறுக்கு இருக்க சான்ஸே இல்லை. அந்த எக்ஸும் ஒய்யும் தான் நம்ம கண்டுபிடிப்போம். எக்ஸ் அதிரசம்ஸ் பிளஸ் ஒய் முறுக்கு முறுக்கூஸ் முறுக்கூஸ் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா 21 63 டிவைட் பை 21 பண்ணா உங்களுக்கு எவ்வளோ அதிரசம் கிடைச்சிரும். அப்புறம் 42 டிவைட் பை 21 போட்டா எவ்வளோ முறுக்குன்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண போறோம். ஸோ 63 divided by 21 உங்களுக்கு எப்படி எழுதலாம்? இதெல்லாம் 21 to 3 divided by 21 எழுதலாம். ஏன்னா 63 is nothing but 21 to 3. ஸோ இப்போ 21 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் 21 divided by 21 is nothing but 1. ஸோ 1 into 3 equal to 3. ஸோ 3 அதிரசம் ஒரு ஃபேமிலி கிடைக்கும். ஒரு ஃபேமிலிக்கு 3 அதிரசம் கிடைக்கும். ஸோ நம்ம மொத்தமாக 21 ஃபேமிலிக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். பட் ஈச் ஃபேமிலிக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இதில். ஸோ ஒரு ஃபேமிலிக்கு 3 அதிரசம் கிடைக்குது. இப்போ எக்ஸ் அழிச்சிடறேன். இப்போ எத்தனை முறுக்கு கிடைக்குது? ஸோ அதுக்கு வந்து 42 divided by 21 போட்டிங்கன்னா கிடைச்சிடும். 42 divided by 21 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ன்னு கிடைக்கும். ஏன்னா 42 is nothing but 21 into 2. ஸோ 21 into 2 divided by 21 போட்டிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணால் 2ன்னு வந்துடும். ஸோ ஆன்சர் 2 தான். ஸோ ஒய்க்கு பதில் நீங்கள் 2ன்னு எழுதிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ 3 அதிரசம் ஒரு ஃபேமிலிக்கு வந்து 3 அதிரசம் கொடுக்குறாங்க, 2 முறுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி 21 ஃபேமிலி கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னா 3 into 21 அதிரசம் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறாங்க. ஸோ அதிரசம் ஃபுல்லாக காலியாயிரும். அப்புறம் 2 into 21 முறுக்கு காலியாயிரும். 2 into 21. இப்போ 3 into 21 63 அதிரசம்ஸ் காலி. 2 into 21 42 முறுக்கு காலி. அவ்வளோதான். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. ஸோ இது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா. நானா இது எப்படி வருதுன்னு காமிக்கிறேன் அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளோ. ஸோ அப்போ இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் உங்களுக்கு. இது எப்படி சம்டைம்ஸ் அவன் இதை கேட்பான். ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ அதிரசம் கொடுக்குறீங்க, ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ முறுக்குன்னு கேட்டாங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஜென்ரலாக ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுக்குது.
ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போனால், Rafaela is a physical education teacher and has 25 girls and 35 boys in her class. She wants to divide the class into teams of the same size, where each team has the same number of boys and same number of girls. If Rafaela creates the greatest number of teams possible, how many boys will be on each team? Okay, இதில் அவன் HCF கேட்கல. அவன் கேட்டிருக்கேன் how many boys will be on each team மட்டும் தான் கேட்கலாம். ஃபைனல் கொஸ்டின் தான். If Rafaela creates the greatest number of teams னா என்ன அர்த்தம்னா HCFனு அர்த்தம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அர்த்தம் என்னன்னா creates the greatest number of teams possible னா HCF னு அர்த்தம். HCF நீங்க கண்டுபிடிக்கணும். between இல்ல HCF of 25 and 35. HCF of 25 and 35. இது ரெண்டுத்துக்கும் நம்பரோட HCF கண்டுபிடிக்கணும். ஸோ காமன் ஃபேக்டர் ஆஃப் 25 and 35 கண்டுபிடிக்கணும். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 25 and 35 கண்டுபிடிக்கணும். ஸோ 25 எப்படி எழுதலாம் நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா எப்படி வரும்? இது 5 to 5 எழுதணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃபர்தராக ப்ரைம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. 35 எப்படி எழுதலாம்? 5 to 7 எழுதணும். 5 to 7. ஸோ ஒரு ப்ரைம் நம்பர் காமனாக இருக்குது ரெண்டுத்துக்கும். ஸோ அதை எழுது. அப்போ அதான் ஹையஸ்ட் காமன் ப்ரைம் ஃபேக்டர். அவ்வளோதான். ஸோ ஹையஸ்ட் காமன் ப்ரைம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 5ன்னு வரும். ஸோ ஒரு டீமில் அப்போனா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒன்ஸ் நீங்கள் ஹெச்சிஎஃப் வந்து 5 கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணணும்னா, அதை நீங்கள் நம்பர் ஆஃப் இந்த 25 கேர்ள்ஸ் டிவைட் பை 5 போடணும். அப்புறம் 35 டிவைட் பை 5 போடணும். அப்போ ஒரு டீமில் எத்தனை கேர்ள்ஸ் இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். 5 கேர்ள் இருப்பாங்க. அப்புறம் 7 பாய்ஸ் இருப்பாங்க. 7 பாய்ஸ் ப்ளஸ் 5 கேர்ள்ஸ் ஒரு டீமில் இருப்பாங்க. இது ஒரு டீமோட கணக்கு. ஸோ மொத்தம் அது மாதிரி எத்தனை டீம் பண்ணலாம்? நீங்கள் 5 டீம் பண்ணலாம் அந்த மாதிரி. ஏன்னா ஹெச்சிஎஃப்ஏ 5. ஸோ நம்பர் ஆஃப் டீம்ஸ் வந்து 5 வரும். ஸோ ஒரு டீமில் பார்த்தீங்கன்னா ஒன் டீம் கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு டீம் வந்து 5 கேர்ள்ஸ் ப்ளஸ் 7 பாய்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி இன்ட்டு 5 போடணும் நீங்கள். ஸோ இன்ட்டு 5 போத் சைட்ஸ் போட்டிங்கன்னா 25 கேர்ள்ஸ் ப்ளஸ் 35 பாய்ஸ் வந்துடுவாங்க. ஸோ அது கிடச்சிருச்சு. ஸோ அதான் கொஸ்டின்லையும் கொடுத்துருக்கான். ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்னா, ரஃபேல் ஹவு மெனி பாய்ஸ் வில் பி ஆன் ஈச் டீம்னு கேட்டிருக்கான். ஸோ ஒரு டீமில் அப்போ 7 பசங்க இருப்பாங்க. அதான் கொடுத்துருக்காங்க. 5 பொண்ணுங்க இருப்பாங்க, 7 பசங்க இருப்பாங்க. ஸோ ஈச் டீம் வில் கன்சிஸ்ட் ஆஃப் 5 கேர்ள்ஸ் அண்ட் 7 பாய்ஸ். அவன் என்ன கேட்டிருக்கான்னா, ஒரு டீமில் எத்தனை பசங்க இருப்பாங்கன்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 7. 7 பாய்ஸ் வில் பி ஆன் ஈச் டீம். இதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துட்டேன் ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி இந்த நோட் படிச்சிடலாம். Highest common factor is also called the greatest common divisor or greatest common factor. Highest common factor of 1 and x. X can be any specific unknown number equal to 1 ன்னு கொடுத்துட்டான். So x can be any specific unknown number. அதான் சொல்ல வரேன். X can be any specific unknown number. Any specific நான் சொல்ல இதில் எழுதல. unknown number. Any specific unknown number. ஸ்பெசிஃபிக் எழுதிடுறேன். ஸ்பெசிஃபிக் unknown number. ஓகேவா? இதான் பேசிக்காக சொல்ல வரேன். சொல்லதான் எழுதிட்டேன். இப்போ அழிச்சிடுறேன். அதெல்லாம் ஹெச்சிஎஃப் இப்போ அடுத்த என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, ஹெச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது ஈக்குவல் டு எக்ஸ் இஃப் ஒய் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்சிஎஃப் ஆஃப் 3 and 6 வந்து 3 தான் அர்த்தம். ஏன்னா இந்த 6 எப்படி எழுதலாம்? நீங்கள் 3 into 2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ 3 into 1க்கும் 3 into 2க்கும் காமனாக இருக்கிறது என்ன? 3 தான். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் பிட் ஆஃப் 3 into 1 and 3 into 2ன்னு பார்த்தீங்கன்னா 3 தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 3 தான் வரும். ஸோ அதான் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் இன் டர்ம்ஸ் ஆஃப் மல்டிபிள் எழுத முடிஞ்சதுன்னா நீங்கள் இப்படி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக ஹெச்சிஎஃப். லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 numbers is 1, then the numbers are said to be co-primes or relatively prime. Here the two numbers can be both primes as 5,7. இப்போ 5,7ஓட ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 5க்கும் 7க்கும் எதுவுமே 5க்கும் 7க்கும் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ அதோட ஹெச்சிஎஃப் 1 தான். அதே மாதிரி 14க்கும் 27க்கும் எதுவும் காமன் இல்லை. இதோட ஹெச்சிஎஃப்பும் 1 தான். அதே மாதிரி 11க்கும் 12க்கும் எதுவும் காமன் இல்லை. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் 1 தான். ஸோ 1 தவிர எதுவுமே காமன் இல்லை. இது இந்த 3 பேருக்குமே 5,7னாலும் சரி, 11,12னாலும் சரி, 14,27னாலும் சரி. ஸோ இப்போ நம்ம 3வது கொஸ்டின் போகலாம். 3வது கொஸ்டினோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். There are 32 forwards and 80 guards in Leo's basketball team. So, okay, forwardனா என்னன்னு தெரிஞ்சுக்க தேவையில்ல, கார்ட்னால என்னன்னு தேவையில்ல. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு அது ரெண்டுமே தேவையில்லை. ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொஸ்டினுக்கு போயிடலாம். Leo must include all players on a team and wants each team to have the same number of forwards. இது தேவை. Same number of forwards and the same number of guards. ஸோ ஒரு டீமில் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கணும். ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் இதான் சொல்ல வரேன். ஃபார்வர்ட்ஸ் அண்ட் கார்ட்ஸ் should be in each team. ஸோ அது ரெண்டு என்ன பொசிஷன் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு பேஸ்கெட் பால் தெரியாது. நம்ம ஊரில் கிரிக்கெட் தான் ஆடுவோம். ஆனால் நீங்கள் அது தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டீமில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஃபார்வர்ட்ஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் இப்படி கூட யோசிக்கலாம். நீங்கள் இது ஒரு கிரிக்கெட் பாலாக யோசிச்சுட்டு ஒரு டீமில் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பவுலர்ஸ் அண்ட் பேட்ஸ்மேன் இருக்கணும்னு யோசிக்கலாம். ஸோ அப்படி வேணால் யோசிச்சுக்கோங்க.
சப்போஸ் இது புரியலன்னா ஃபார்வர்ட் கார்டை பத்தி ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நீங்க அப்படி யோசிச்சுக்கலாம். If Leo creates the greatest number of teams, greatest number of teams possible, how many guards will be on each team? ஸோ அவன் கேட்டிருக்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக் தான். ஒரு டீம்ல எத்தனை கார்டு இருப்பாங்கப்பா அவ்வளோதான் கேட்குறான். ஒரு டீம்ல எத்தனை கார்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடணும். ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 32 and 80. ஹெச்சிஎஃப் ஆஃப் 32 and 80 இதான் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். இதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 32 எப்படி எழுதலாம்? 32 180 சைட் 2 ஹெச் 16 3 ஹெச் 24 4 ஹெச் 32 4 எழுதணும். இதை வந்து நீங்க மறுபடியும் 4 into 2 எழுதணும். இதை 2 into 2 எழுதணும். இப்போ 4 நீங்க 2 into 2 எழுதலாம். ஃபர்தரா 2 into 2 எழுதலாம். 80 எப்படி எழுதலாம்? 80 8 into 10 எழுதலாம். 8 into 10. இப்போ இதை 4 into 2 எழுதலாம் மறுபடியும். 4 into 2 gives 8. இதை நீங்க 2 into 2 எழுதலாம். 2 into 2. இதை நீங்க 5 into 2 எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இது முடிச்சிருச்சு. இது 32ஓட prime factorization முடிஞ்சிருச்சு. 80ஓட prime factorization முடிஞ்சிருச்சு. இப்போ we can collect all common prime factors. ஸோ இது காமன், இதுவும் காமன், அப்புறம் வேற என்ன காமன் இருக்கு? இது காமன், அப்புறம் இதுவும் காமன், வேற ஏதாவது காமனா இருக்கா? இல்லை, அவ்வளோதான். ஸோ எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் எத்தனை 2 1 2 3 4 1 2 3 4 4 2 இருக்கு. ஸோ 4 2 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 4 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 4 into 4 16 வரும். ஸோ ஆன்சர் 16 தான். ஹெச்சிஎஃப் வந்து ஆன்சர் ஹெச்சிஎஃப் 16 ஆன்சர் 16 இல்லை. ஸோ ஹெச்சிஎஃப் ஆஃப் 32 and 80 32 and 80 வந்து 16 வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 16 இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதோட நீங்கள் இப்போ 32 டிவைட் பை 16 போட்டிங்கன்னா ஒரு டீமில் எத்தனை கார்ட்ஸ் இருப்பாங்கன்னா 32 by 16 ஃபார்வர்ட்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் 80 by 16 கார்ட்ஸ் இருப்பாங்க ஒரு டீமில். ஈச் டீம் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 32 by 16 ஃபார்வர்ட்ஸ் அண்ட் 80 by 16 கார்ட்ஸ். ஸோ இப்போ இது மட்டும் தான் அவன் கேட்குறான். அவன் கேட்குறது இதுதான். 80 by 16ஓட ஆன்சர் என்னன்னு கேட்குறான். ஸோ 80 by 16 எப்படி எழுதலாம்? 80 எப்படி எழுதலாம்? நீங்கள் 16 into 5 எழுதலாம். 16 டேபிள் தெரிஞ்சா ஈஸியாக இருக்கும். ஸோ 16 into 5 divided by 16. ஸோ இதை அடிச்சிடலாம். ஸோ ஒரு டீமில் 5 கார்டு இருப்பாங்க. எவ்ரி டீம் ஹேஸ் 5 கார்ட்ஸ் ப்ளஸ் 2 ஃபார்வர்ட்ஸ். 2 ஃபார்வர்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ 5 கார்ட்ஸ் ப்ளஸ் 2 ஃபார்வர்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தேவையில்லை. அந்த கொஷினை அர்த்தம் தெரிஞ்சுக்காம கூட நீங்கள் கொஷினை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதான் சொல்ல வரேன். ஸோ ஒரு டீமில் எத்தனை கார்டு இருப்பாங்க? 5 கார்டு இருப்பாங்க அவ்வளோதான். ஈச் டீம் கன்சிஸ்ட் ஆஃப் 5 கார்ட்ஸ் ப்ளஸ் 2 ஃபார்வர்ட்ஸ். ஸோ இந்த ஃபார்வர்ட்ஸ் தேவையில்லை, சும்மா நான் பேச்சுக்கு தான் எழுதுறேன், இது தேவையில்லை. ஸோ ஆன்சர் வந்து 5 தான், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதெல்லாம் பார்த்துருக்கோம்னா இந்த எக்ஸசைஸில் ஒரு 3 கொஷின் முடிச்சிட்டோம். வேர்ட் ப்ராப்ளம்ஸ் இன் ஹெச்எஃப்ல ஃபர்ஸ்ட் 3 கொஷின் முடிச்சிட்டோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷினை தவிர மற்ற எல்லா கொஷினுமே எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் தான், டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத கொஷின் தான். ஸோ நம்ம 3 கொஷின் முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 4th கொஷினில் ஸ்டார்ட் பண்ணிடுறோம் இதே எக்ஸசைஸை. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.